இந்த கோயில்கள் ஏன் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து தெரியாமல் ஒரு அறியாமல் போகிறதுன்றதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய கொஞ்சம் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் முடிந்தோடனே அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது போன்ற அவங்களுக்கு அருகில் உள்ள கோயில்களையோ அல்லது நம்மளுடைய சொந்தங்கள் இருக்கிற ஊர்களில் இருக்கிற கோயில்களுக்கோ போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திருமணம் முடிந்த கையோட அந்த மகிழ்ச்சியோடு இந்த மாதிரி கோயில்களுக்கு அவங்க வந்து போயிருப்பாங்க. போயிருக்கும்போது அவங்க மனதில் வந்து என்றும் ஒரு நீங்காத இடத்த வந்து இந்த கோயில்கள் பிடிச்சிரும். நீங்கள் போய் உங்களுடைய தாய் தந்தையரிடம் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, அம்மாட்ட கேட்டிங்கன்னா அப்பாட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் முதல்ல திருமணம் வந்தோன்னே இந்த கோயில்களுக்கு போனோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள், மதில் சுவர் எவ்வளோ அழகாக எவ்வளோ உயரம் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள். இப்போ அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு முதல்ல போனோம்ப்பான்னு. இதனால் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் உணரணும்.